சீரியல் கில்லர்ஸை பார்த்தாலே பயமா இருக்கும்ல. ஆனா இந்த சீரியல் கில்லர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. பெட்ரோங்கிற இவரு தன்னோட வாழ்க்கையில 71 பேரை மர்டர் பண்ணிருக்காரு. ஆனா அந்த 71 பேருமே கிரிமினல்ஸ். 14 வயசுல அவங்களோட ஃபேமிலிக்கும் ஒரு ட்ரக் டீலருக்கும் ஒரு சண்டை வருது. சோ அந்த ட்ரக் டீலரை கொலை பண்ணிடுறாரு. அப்போ தன்னோட அம்மாவை தன்னோட அப்பாவே கத்தியால 21 முறை குத்தி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னு அதே கத்தியை வச்சு தன்னோட அப்பாவை அதே மாதிரி 21 முறை குத்தி கொலை பண்ணிடுறாரு. இது வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில நடந்த பிரச்சனைக்காக கொலை பண்ணிட்டு இருந்தவரு இது ரொம்ப பிடிச்சு போய் கிரிமினல்ஸை தேடி தேடி கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் தான் வாழ்க்கையில ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணையே லவ் பண்ணி அந்த பொண்ணையே கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. எல்லார் மாதிரியும் ரொம்ப நார்மலான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஆனா இது வரைக்கும் ஒரு கொலை பண்ண எல்லாருமே கிரிமினல்ஸ் ஆச்சே. சோ அந்த கிரிமினல்ஸ்ல ஒன் ஆஃப் த கேங் இவரோட ஒய்ஃபை கடத்திட்டு போய் கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆக்ரோஷமான இவரால எந்த கிரிமினல் கேங் இதை பண்ணுச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. சோ தர்பார்ல ரஜினி எல்லாரையும் கொலை பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி இவர் அந்த சிட்டில இருக்கிற எல்லா கிரிமினல்ஸையுமே கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாள்ல போலீஸ் இவரை ட்ராக் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவருக்கு கோர்ட் 400 வருஷம் ஜெயில் தண்டனை அறிவிக்கிறாங்க. ஆனா ஜெயில இவர் நல்லபடியா நடந்துகிட்டாரு அப்படின்னு நம்பின போலீஸ் இவரை 34 வருஷத்திலேயே, அதாவது 2013ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா வெளியே வந்த இவரை ஃபியூ மந்த்ஸ்லயே போலீஸ் மறுபடியும் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கான காரணம் அப்ப இருந்த ஒரு ஃபேமஸ் சீரியல் கில்லருக்கு இவர் கொலை மிரட்டல் விட்டாருன்னு. ஆனா இந்த டைம் திருப்பி ஜெயிலுக்கு போன இவரு ஜெயிலுக்குள்ளாரையே கிரிமினல்ஸை கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜெயிலுக்குள்ள இருந்த கிரிமினல்ஸ் எல்லாம் அவங்களோட செல் விட்டு வெளியில வரதுக்கே பயப்பட ஆரம்பிச்சாங்க.